ஸோ ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு A+ ஸ்வீப் செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஐசிடி கான்செப்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். எந்த செட்டப்பில் வந்து என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும் இந்த செட்டப் கிடைக்கும். பட் ரெகுலராக கிடைக்கிற செட்டப் இல்லை. பட் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பயாச்சும் இந்த பேட்டர்ன்ஸை நம்ம ஃபைன் பண்ணோன்னா, ஸோ இந்த மார்க்கெட்டில் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறக்காக இந்த செட்டப்பை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும் இதை பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த செட்டப் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். ஸோ ஃப்யூச்சர்ஸில் யூஸ் ஆகும், ஃபாரெக்ஸில் யூஸ் ஆகும், ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணலாம், கிரிப்டோஸில் கூட இந்த மாதிரி செட்டப்ஸ் கிடச்சிச்சின்னா நம்ம டேரெக்டாக இன்டர்வியூ எடுக்கலாம். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் சில ரூல்ஸ் செட்டப்ஸ் இருக்குது. ஸோ சில ரூல்ஸ் பேஸ்டு இது ஆக்சுவலி என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம இந்த ட்ரேடை எடுக்க போகிறோம். ஸோ இதில் ரூல்ஸில் ஏதாச்சும் ஒன்று நடக்கலை அப்படின்னா நம்ம இந்த ட்ரேடை எடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம இந்த இதுக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தோம்னா நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஒரு 15 minutes சார்ட்டோட செட்டப் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 15 minutes ஸ்வீப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த பாயிண்டில் இருந்து ஸோ மார்க்கெட் வந்து ஸ்வீப் ஆகிருக்கு 15 minutes சார்ட்டில். ஸோ இது ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பாயிண்டில் இருந்து மார்க்கெட் இன்னொரு ஸ்வீப் வச்சுருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ப்ரைஸை வந்து இந்த இடம் வந்து பிரேக் அடிச்சிருச்சு. ஸோ ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. தென் கொஞ்சம் மேலே போய் இந்த லோவை இது பிரேக் பண்ணி சோச்சிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இது ஒரு ரிவர்சலாக மாறிடுச்சு. தென் வச்சதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல இதோட ரெசிஸ்டண்ட்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த செட்டப்பில் நடக்க போகிறது தான் நம்ம வந்து A+ செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெகுலராக நடக்காது, பட் நடக்கும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஆக்சுவலி வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ போயிட்டு தென் இந்த பாயிண்ட் இருக்குது தெரியுங்களா. ஸோ இதோட ஸ்விங்கை இதை வந்து ஸ்வீப் பண்ணணும் மார்க்கெட். ஸோ ஸ்வீப் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போகும். அப்போ தான் இந்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படி ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோட செட்டப். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இது ஒரு பிரேக் அவுட் ட்ரேட்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஸ்வீப்பை வந்து நிறைய பேர் பிரேக் அவுட்னு நினச்சிட்டுப்பாங்க. ஸோ ஒரு செல் என்ட்ரி கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ பட் நம்ம அந்த எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட எஸ்எல்ஐ எடுத்துக்கிட்டு மார்க்கெட் திரும்பி மேலே போயிடுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த இதோட செட்டப்பு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி நம்மளோட எஸ்எல்ஐ ஹண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த செட்டப்பை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்தோம்னா வந்து ஸோ இந்த லோ வந்து ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப்னால் ஜஸ்ட் ஸ்வீப் மட்டும் தான் பண்ணும். கேண்டில் க்ளோஸ் வைக்காது, விக் க்ளோஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பெரிய அளவு ஸ்வீப் இருக்காது. ஸோ அப்படி ஸ்வீப் வச்சக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அது ஸ்வீப் வச்ச இடத்துல ஏதாச்சும் ஒரு பிடி ரேஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிடி ரேஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு FEG இருக்கலாம். நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ FEG இருக்கலாம், ஆர்டர் ஃப்ளோ இருக்கலாம், அண்ட் ஆர்டர் பிளாக் இருக்கலாம், IFEG இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட் இந்த ஸ்வீப் ஆன இடத்துல ஏதாச்சும் இந்த பிடி ரேஸ் இருக்கலாம். ஓகேங்களா. அப்படி ஏதாச்சும் இருந்து இது ஸ்வீப் ஆகுதுன்னா, ஸோ நம்மளோட செட்டப் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க்கில் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ரூல். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்வீப் நடந்திருக்கணும். ஓகே, ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு திரும்பி மேலே போகுது. இப்போ ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகுது. இவ்வளோதான் விஷயம். நம்மளோட என்ட்ரியை வந்து இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் நம்மளோட இங்கே என்ட்ரி ஆகும். ஸோ இங்கே வந்து எக்ஸிட்டாக போகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இது. ஸோ இதை வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்ப்போம். இதில் வந்து சில ரூல்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது.
ஸோ இங்கே என்ட்ரி ஆகணும்னாலே சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே எக்ஸிட்டாக இருக்கலாம். நம்மளோட டேக் ப்ராஃபிட் நம்ம இங்கே புக் பண்ணலாம். ஸோ நம்ம என்ட்ரியை இங்கே வச்சுக்கலாம். ஸோ தென் நம்மளோட லைவ் மார்க்கெட்டில் போவோம். ஸோ நான் ஒரு யூஎஸ்டி கேட் எடுத்திருக்கேன். ஸோ இது 1 hour டைம் ஃப்ரேம். நான் 1 hour டைம் ஃப்ரேம் எதுக்கு காட்டுறேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹையரை வச்சுருக்கு. இதோட ஹையை இதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போயிருக்கு. ஸோ நான் டயக்ராமில் காமிச்ச மாதிரி இந்த லோவை இதை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த லோவை இங்கே இவன் பிரேக் பண்ணியிருக்கான். தென் இந்த லோவை இவன் பிரேக் பண்ணியிருக்கிறான். ஓகேங்களா? ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்வீப் நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த டைம் ஜோனில் நம்மளுக்கு இப்போ நான் இதை வந்து நான் ஒரு 15 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவை 15 மினிட்ஸ். 1 hour நம்ம ஸ்வீப் பார்த்ததுக்கப்புறம் நம்ம 15 மினிட்ஸ் மாற்றிக்க போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் மாற்றிட்டோம். ஸோ நம்ம வெயிட் பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒரு ஸ்வீப் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் ஸ்வீப் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் திரும்பி கீழே போயிருக்கு, திரும்பி மேலே வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்வீப் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்வீப் கிடச்ச இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு நான் சொன்ன மாதிரி பிடி ரேஸ் இருக்கணும். ஸோ திரும்பி 1 hour போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிடி ரேஸ் இந்த ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு நம்ம மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ கிடைக்கிது. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஆர்டர் ஃப்ளோ கிடைக்கிது. தென் இங்கே வந்து ஒரு மிட்டிகேட்டட் எஃப்ஏஜி கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸோ இதோட லோவை இதை ஸ்வீப் பண்ணிட்டான். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஃப்ரேம் ஒர்க் போகிறோம், செகண்ட் ரூலுக்கு போகிறோம். ஸோ அடுத்த ரூல் என்னென்னா நம்ம 15 மினிட்ஸ்க்கு போய்க்கலாம். இதுக்கப்புறம் எல்லாமே 15 மினிட்ஸ் தான். ஸோ இந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஏதாச்சும் ஒரு பிடிஆர்எல் நம்மளுக்கு ஒரு மிட்டிகேட்டாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு எம்எஸ்எஸ் வேணும், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இது ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அடுத்தக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எஃப்இஜியில் நம்மளுக்கான என்ட்ரி ப்ளேஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்வீப்பு. தென் அதுக்கப்புறம் ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கணும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த 15 மினிட்ஸில் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் எஃப்இஜியில் ஒரு நம்மளுக்கு ஒரு என்ட்ரி. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டீலிங் ரேஞ்சை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சு, ஸோ இதுதான் 50. ஸோ இந்த இதுக்குள்ளே நம்மளோட என்ட்ரி இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளோட டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம என்ட்ரி இருக்கணும். ஸோ நான் ஒரு பை செட்டப் பார்க்குறனால நம்ம ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஃப்இஜி வந்து இங்கே கிடைக்கல, இந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரி எடுக்க தேவையில்ல. ஸோ இதுதான் பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஸ்வீப் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ அடுத்த கேண்டில் நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸ்வீப் ஆகிருக்கு. ஸோ ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். லாங் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே, டேக் ப்ராஃபிட் வந்து எங்கன்னா நம்ம டீலிங் ரேஞ்சை எங்கே வச்சோமோ, ஸோ இதுதான் ஸ்வீப் ஹை, நம்ம டீலிங் ரேஞ்சை எங்கே வச்சோமோ அந்த இடத்துல நம்மளோட டிபியை வச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பை என்ட்ரி 100 யூனிட்ஸ்லாம் வாங்கலாம். ஒரு லாட் வாங்கலாம் இப்போது. ஸோ ஒரு லாட் நான் பை பண்ணிட்டேன். இதோட எஸ்எல் வந்து எங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், இதோட டேக் ப்ராஃபிட் எங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்.
இப்போ மார்க்கெட்டை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது மார்க்கெட் ஆக்சுவலி. தென் நம்ம ஒரு 50% ஆஃப் த டேக் ப்ராஃபிட் நம்மளுக்கு ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம டேரெக்டாக வந்து பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் ஈவன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட பிரேக் ஈவனை வச்சுட்டோம். இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கான இது வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இது வந்து ஒரு A+ செட்டப் தான். இது வந்து அடிக்கடி நம்மளுக்கு கிடைக்காது, பட் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஸ்வீப் கிடைக்கணும். அந்த ஸ்வீப் கிடைச்சக்கப்புறம் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு PDRA இருக்கான்னு பார்க்கணும். PDRA கிடச்சிருச்சுன்னா தென் வந்து நம்ம டேரெக்டாக வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதான்னு பார்க்கலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் தென் வந்து ஒரு FVGயில் நம்ம என்ட்ரி. ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு இதோட ஸ்விங் லோவில் நம்மளோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு டேக் ப்ராஃபிட் வச்சிடலாம். ஸோ இது வந்து 1:4.5 கிட்ட இருக்குது. ஸோ இதோட இது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இது பெஸ்ட்டு ட்ரேட். ஈஸியாக நம்ம வந்து டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல கூட நமக்கு நம்ம லாஸ் கவுண்ட்டுக்குள்ளேயே இந்த இது வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு A+ செட்டப்ஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் லேர்ன் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ.